ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ புணர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இயல் 6லையும் 9th புக்கில் இயல் 6லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு இயல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னென்ன வகைகள் இருக்குது, இது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கணத்தில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் புணர்ச்சினா என்ன, அது எந்த மாதிரி வகைப்படும், அந்த வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல முக்கியமான தகவல்கள் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஓகேங்களா? ஸோ புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, புணருதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு சொல். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சொல் சேரும்போது இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று கெடுதல், இல்லைனா தோன்றல், இல்லைனா திரிதல், இல்லைனா இயல்பாகவே ரெண்டும் புணரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாய் கூட்டல் மொழி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் சேர்த்தும் போது என்ன ஆகும், தாய்மொழி அப்படின்னு ஆகும் இல்லையா? இதுவே தமிழ் அமுதம், இதை சேர்த்துனா என்ன ஆகும், தமிழ் அமுதம். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டும் சேரும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இல் ப்ளஸ் ஆ லா அப்படிங்கிற மாதிரி மாறி தமிழ் அமுதம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு சொற்கள் சேரும்போது புணர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புணர்ச்சி அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ரெண்டுக்குமே வேற வேற பொருள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் முதல் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி. இந்த இடத்துல ரெண்டாவதா வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அது வந்து வருமொழி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிலையாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சொல் நிலையாக அப்படியே இருக்கும். வருமொழி அப்படிங்கிறது அந்த மொழி தான் வந்து இது கூட சேருது. ஓகேங்களா? அப்போ அதை வருமொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது புணர்தல் தான் பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல கடைசியாக இருக்கு இல்லையா இல். ஓகேங்களா? இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈறு. நிலைமொழி ஈறு. இந்த இடத்துல ஆ அப்படின்னு வருது இல்லையா, ஸோ இந்த ஆ தான் பார்த்தீங்க அப்படின்னா வருமொழி முதல். ஓகேங்களா? ஸோ அதாவது நிலைமொழி அப்படின்னா அந்த தமிழ் அப்படிங்கிறதே ஃபுல்லாகவே நிலைமொழி தான். அந்த நிலைமொழியில் கடைசியாக இருக்க எழுத்தை நம்ம ஈறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நிலைமொழி ஈறு அப்படின்னா அந்த கடைசியாக இருக்கிற எழுத்து. ஓகேங்களா? இதுவே வருமொழி முதல் அப்படின்னா இந்த வருமொழி அப்படிங்கிறது அமுதம் அப்படிங்கிற முழு சொல் தான். ஓகேங்களா? அதில் முதல்ல வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சேரும். இதில் கடைசியும் இதில் முதலும் தான் சேரும். அந்த ரெண்டுமே இணைவதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்னென்ன ஆகுது, லா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்போது ரெண்டும் இணைவதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களின் அடிப்படையில் எழுத்துக்களின் அடிப்படையில் 4 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா உயிரேற்று புணர்ச்சி, மெய்யேற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இந்த இடத்துல ஈற்று அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, ஸோ இது எதை குறிக்குது, கடைசி எழுத்தை குறிக்குது. அப்போது இது ரெண்டுமே நிலைமொழியை சார்ந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நிலைமொழியை பொறுத்து இதை ரெண்டையும் சொல்லலாம். இதுவே முதல் அப்படின்னா எதை சொல்லுவோம், அந்த வருமொழியில தான் முதல்ல பார்க்குறோம். அப்போ இது ரெண்டுமே எதை சார்ந்து வரும், வருமொழியை சார்ந்து வரும். அப்போ வருமொழியில் அந்த முதல் எழுத்து உயிராக இருந்தது அப்படின்னா உயிர் முதல் புணர்ச்சி, வருமொழியில் முதல் எழுத்து மெய்யாக இருந்தது அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? இதுவே நிலைமொழியில் ஈற்றெழுத்து. ஓகேங்களா? ஸோ ஈர் இருக்கு இல்லையா, அது வந்து
உயிராக இருந்தது அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யெழுத்தாக இருந்தது அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி 4 வகைப்படும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு வச்சு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். பாருங்க, உயிரீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ உயிரீற்று அப்படின்னா என்ன சொன்னேன்? அந்த நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்து வரணும்னு சொன்னேன். ஓகேங்களா? நார்மலாகவே சொல்லின் முதலில் மட்டும்தான் உயிரெழுத்து வரும், இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு பார்த்துருப்போம். அளபடியில் மட்டும்தான் வரும்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஈற்று அப்படின்னு வந்திருக்கே அப்படின்னா எப்படி இதை பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ சிலை, அழகு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல லை அப்படிங்கிறத இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? இந்த ஐயை தான் அவங்க உயிரீற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக உயிரெழுத்து வரதை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உயிர்மை வந்துருச்சு அப்படின்னா, உயிர்மை எழுத்து வந்துருச்சு அப்படின்னா கடைசியாக என்ன வரும்? அதை 2ஆக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரெழுத்து தான் வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வர்றது கூட இந்த இது சேர்ந்தது அப்படின்னா அதை நம்ம உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், சிலை, அழகு இந்த மாதிரி அது புணரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ மெய்யெழுத்து அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. பாருங்க, இப்போ மண், அழகு. இப்போ இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது என்ன? மெய்யெழுத்து. ஸோ இந்த இடத்துல வருமொழி வந்து சேரும்போது என்ன ஆகும்? மண், அழகு அப்படின்னு ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல உயிர்மை எழுத்தாக வரும், அதை பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் எழுத்து வரும். இதை தான் அவங்க உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து கடைசியில் வராது இல்லையா? அதனால் இந்த மாதிரி பிரித்து அவங்க சொல்கிறாங்க. மெய்யீற்று அப்படின்னா மெய்யெழுத்து கடைசியாக வரும், அப்போ பிரச்சனையே கிடையாது. மண், அழகுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் உயிர் முதல். உயிர் முதல் அப்படின்னா முதல் இந்த இடம் இருக்கு இல்லையா? இதை தான் கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ வருமொழி முதல்ல தான் உயிரெழுத்து. பாருங்க, பொன், உண்டு. இந்த இடத்துல நீங்கள் இதை கவனிக்கணுங்கிறது கிடையாது, இந்த இடத்துல இதை தான் கவனிக்கணும். ஸோ உண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ என்ன வரும்? பொன்னுண்டு. இதுவே பொன் கூட்டல் சிலை. இந்த இடத்துல பாருங்க, மெய் முதல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மெய் எழுத்து சொல்லின் முதலில் வராது இல்லையா? ஸோ இந்த இடத்துல சி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இச்சு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இச்சை தான் அவங்க மெய் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பொன் ப்ளஸ் சிலை, இந்த இடத்துல இச்சு அப்படிங்கிறது வந்திருக்கிறதால இது எப்படி எழுதலாம்? பொற்சிலை அப்படின்னு எழுதலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உயிர் கடந்து உயிரெழுத்து கடைசியாக வராது அப்படிங்கிறதால இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். இந்த இடத்துல மெய்யெழுத்து முதல்ல வராது அப்படிங்கிறதால நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஆ ஃபஸ்ட் இருக்கா? ஸோ ஆ முதல்ல வந்துச்சுன்னா இது எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல மண், அழகு அப்படிங்கிறதே நீங்கள் எப்படி சொல்லலாம்? மெய்யீற்றுன்னு சொல்லலாம், உயிர் முதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து முன்னாடி வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஈற்றை வச்சு பார்க்குறீங்க, நிலைமொழி ஈற்றை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து மெய்யீற்று. இந்த இடத்துல வருமொழி முதல்ல வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து அதாவது உயிர் முதல். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த வகைகளை நம்ம பிரிப்போம். புரியுதுங்களா? ஸோ நிலைமொழியை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரீற்று மெய்யீற்றுன்னு 2ஆக பிரியும். வருமொழியை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் முதல் மெய் முதல்னு 2ஆக பிரியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வகையால் 4 வகைப்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உயிரீற்று, மெய்யீற்று, உயிர் முதல், மெய் முதல். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து மெய்யீற்றுன்னு சொல்கிறதா இல்லைனா உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து, அதுக்கப்புறம் வருமொழியின் முதல் எழுத்து, இந்த ரெண்டையும் மட்டுமே வச்சு 4 வகையாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 9th புக்கில் இருக்கும். ஸோ என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா உயிர் முன் உயிர், அதுக்கப்புறம் உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது இல்லையா இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வருமொழி முதலாக இருக்கும். இந்த இடத்துல உயிர் முன் உயிர், இது எப்படி வரும் பாருங்கள், சிலை, அழகு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர், ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர். அப்போ சிலை, அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு உயிர் முன் உயிராக வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் முன் மெய், இது எப்படி வரும் அப்படின்னா பனி கூட்டல் காற்று.
இந்த இடத்துல நீ எப்படி சொல்லுவோம், இன் ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இ அப்படிங்கிறது உயிர். ஓகேங்களா, அதாவது நிலைமொழியின் ஈற்றில் இருக்க உயிர். இதுவே இந்த இடத்துல காற்று, காவை எப்படி சொல்லுவோம், இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஸோ வருமொழி முதலில் மெய்யெழுத்து. அப்போ இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்து அது மெய்யெழுத்தாகவும் இருந்ததுன்னா அதான் உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெய் முன் உயிர். மெய் முன் உயிர் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. அப்போ பொன் உண்டு. அதுக்கப்புறம் மெய் முன் மெய் பாருங்க, பொன் சிலை. இந்த இடத்துல இதை பிரிச்சோம் இல்லையா, இச்சு. அப்போ இன்னு இச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈறு அதுக்கப்புறம் வருமொழி முதல் இந்த 2 எழுத்தை மட்டுமே வச்சு 4 வகையாக பிரிக்கலாம். அந்த 4 வகை பார்த்தீங்க அப்படின்னா உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதை எழுதலாம். புரியுதுங்களா. ஸோ இங்கே ஒரு 4 வகை சொல்லியிருக்கேன், இந்த 2ஐயும் வச்சு இங்கே ஒரு 4 வகை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தெளிவாக புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களின் அடிப்படையில். ஓகேங்களா, ஸோ உயிர் மெய்யர் இது எல்லாமே எழுத்துக்களின் அடிப்படையில் பார்த்தோம். இப்போ வந்து புணர்தலின் அடிப்படையில். புணர்தலின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்கு. என்னென்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ புணர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்றதா. அப்படி சேரும்போது எந்த ஒரு மாறுபாடும் இல்லை, மாற்றம் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மாற்றம் இல்லை, இருக்கிறது அப்படியே வரும். பாருங்க, தாய் கூட்டல் மொழி, இது எப்படி எழுதுவோம், தாய்மொழி அப்படின்னு எழுதுவோம். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த நிலைமொழி அப்படியே இருக்கும், வருமொழி அப்படியே இருக்கும். அது அப்படியே சேர்த்து அந்த கூட்டல் குறியை மட்டும் எடுத்துட்டு 2ஐயும் சேர்த்து எழுதுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல்பு புணர்ச்சி. ஸோ நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா, இதுவே மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ புரியுதுங்களா. ஸோ மாற்றங்கள் இருந்தால் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா தோன்றல், கெடுதல், திரிதல். தோன்றல் அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா. ஸோ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் கூட்டல் தாய், இது எப்படி ஆகும், தமிழ் தாய். இந்த இடத்துல இத் அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து தோன்றும். ஓகேங்களா, தோன்றுச்சு அப்படின்னா அதை தோன்றல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுவே கெடுதல் அப்படின்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இந்த இடத்துல சேர்த்தும் போது மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து கெட்டு போய்விடும். கெட்டுனா என்ன, அது இல்லாமல் வந்துடும். ஸோ கெடுதல் அப்படின்னா கடைசி நிலைமொழியின் ஈற்றெழுத்து கெட்டு போய்விடும், அதாவது இல்லாமல் வந்துடும். ஸோ மன மகிழ்ச்சி. ஓகேங்களா, இதுவே திரிதல் அப்படின்னா இருக்கிற அந்த எழுத்து வேற எழுத்தாக மாறிடும். பாருங்க, வில் கூட்டல் கொடி, விற்கொடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிறது இர்ரா மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ திரிந்து இருப்பதனால் இதுக்கு பேர் திரிதல். ஓகேங்களா, புரியுதுங்களா. தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து, 2 மொழியும் அப்படியே சேரும்போது இடையில புதிதாக ஒரு எழுத்து தோன்றும், அது வந்து தோன்றல். ஓகேங்களா, இதுவே கெடுதல் அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து கெட்டு போய்விடும், அது வந்து மறைஞ்சு வந்துடும், அது வந்து இல்லாமல் போயிடுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கெடுதல். திரிதல் அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து வேற எழுத்தா திரிந்து வரும், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா திரிதல். புரியுதுங்களா. ஸோ விகாரத்தில் இந்த 3 வகைகள் இருக்கு. இப்போ 2 சொற்கள் சேரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதுண்டு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு விகாரம் தான் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு விகாரம், இந்த இடத்துல ஒரு விகாரம். ஒன்றுக்கு மேற்பட்டதும் நடக்கலாம். பாருங்க, நாடகம் ப்ளஸ் கலை, இதை சேர்த்தணும் அப்படின்னா என்ன ஆகும், நாடக கலை, இந்த மாதிரி ஆகும். பாருங்க, இந்த இடத்துல
கெடுதல் விகாரம் இருக்கு இல்லையா, அது பிரகாரம் இது வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் தோன்றல் விகாரம், இக்கு அப்படிங்கிறது தோன்றி இருக்கு, அப்போது நாடகக்கலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல 2 விகாரங்கள் வருது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழலாம். ஓகேங்களா. ஸோ இரு சொற்கள் சேரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சி, அதுக்கப்புறம் குற்றியலுகர புணர்ச்சி, இது எல்லாமே வரும். பாருங்க, உடம்படு மெய்ப்புணர்ச்சி. ஸோ உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சிலை கூட்டல் அழகு இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு உயிரெழுத்து தான், ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து தான். ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், அப்படி எழுத முடியாது இல்லையா. சிலை அழகு அப்படிங்கிறத நம்மளால் கூட்டி எழுத முடியாது, ரெண்டையும் சேர்த்து எழுத முடியாது. அப்படி சேரும்போது ஒரு உடன்பாடு இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு இது இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இருக்கும்போது அதை சேர்த்துறதுக்காக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த எழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இ அப்படிங்கிற மாதிரி தோன்றும். இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து என்ன ஆகும், யா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ சிலை அழகு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை தான் அந்த இடத்துல பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடன்படு மெய். அந்த உடன்பாடு இல்லாமல் இருக்கிறத சேர்த்துறதுக்காக தோன்ற மெய் எழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உடன்படு மெய். ஓகேங்களா. இது 2 எழுத்து தான் வரும். என்ன அப்படின்னா இ அண்டு இவ்வே, உடம்படுமை. ஓகேங்களா. ஸோ மாற்றிக்கோங்க, இந்த இடத்துல உடம்படுமை. இந்த இடத்துல இ அண்ட் இவ் இது 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா உடம்படுமையாக வரும். ஓகேங்களா. ஸோ சிலை அழகு அப்படின்னு வருமா, அது பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சே கூட்டல் அடி, அது எப்படி ஆகும் உங்களுக்கு சேவடி அப்படின்னும் சொல்லலாம், சேயடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2ல் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ 2 உயிரெழுத்து, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிராக இருந்து வருமொழி முதலும் உயிராக இருந்தது அப்படின்னா அது 2ம் சேரும்போது ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது இடையில ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யெழுத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 2 எழுத்து மட்டும்தான் வரும், இ இவ். ஓகேங்களா. இ எந்த இடத்துல வரும், இவ் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நன்னூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இ இ ஐ. ஓகேங்களா. இ இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வரி, இந்த 3 இல்லாமல் மீதி அந்த 9 உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா வவ்வும். ஓகேங்களா. வா அப்படிங்கிற எழுத்தும். புரியுதுங்களா. ஸோ இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படுமை என்றாகும் அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இ ஐ இந்த 3 எழுத்தும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இ அப்படிங்கிறது தான் உடம்படுமையாக வரும். ஓகேங்களா. இதை தவிர மீதி இருக்க ஆ உ இதெல்லாமே இருக்கு இல்லையா, மீதி இருக்க 9 உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது உடம்படுமையாக வரும். ஓகேங்களா. இந்த 9லயே ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்துடும் இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா இவ்விருமையும் எது வேணா வரலாம். ஓகேங்களா. அது எந்த பொருளில் வருதோ அதை பொறுத்து மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 8ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ மீதி இந்த இடத்துல 3 எழுத்து வந்துச்சுன்னா இ, மீதி இருக்க ஏவை தவிர மீதி இருக்க 8 எழுத்து வந்துச்சு அப்படின்னா இவ்வு, அந்த ஏ அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அந்த 2ல் எது வேணால் வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சே ப்ளஸ் அடி சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல சே அப்படிங்கிறதுல என்ன ஆகும் இச்சு ப்ளஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஏ வர்றதால அதை சேவடின்னு சொல்லலாம், சேயடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். பாருங்கள், தே ப்ளஸ் ஆரம், இந்த இடத்துல தே அப்படிங்கிறது என்ன ஆகும் இத்து ப்ளஸ் ஏ, அந்த ஏகாரம் வர்றதால இந்த இடத்துல என்ன ஆகும் தேவாரம் அப்படின்னு மாறும். ஓகேங்களா. ஸோ இவ் அப்படிங்கிறது உடம்படுமையாக வரும். ஓகேங்களா. ஸோ இவ் இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படுமெய் என்றாகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 எழுத்தும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்துச்சு ஐ வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி இ ஐ வந்துச்சு அப்படின்னா இ தோன்றும், மீதி இருக்க 8 அது வந்துச்சு அப்படின்னா இவ்வு தோன்றும், ஏ அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அந்த 2ல் ஏதோ ஒன்று வரலாம். ஓகேங்களா. ஸோ எது வேணால் வரலாம். புரியுதுங்களா.
ஸோ இந்த இடத்துல தெளிவாக கவனிச்சிக்கணும், இந்த இடத்துல நிலைமொழியின் ஈற்றெழுத்து மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வருமொழியின் முதலில் அந்த 12 எழுத்துல எது வேணால் வரலாம். ஓகேங்களா? அது பிரச்சனையே கிடையாது. நிலைமொழியின் ஈற்றில் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். ஆனால் வருமொழியின் முதல்ல கம்பல்சரியாக உயிரெழுத்து 12 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் அந்த உயிரெழுத்து 12ல் எது வேணால் வரலாம். பாருங்கள், இந்த இடத்துல என்ன வந்துச்சு, ஆ வந்துச்சா, இந்த இடத்துல ஆ வந்துச்சு. கரெக்டாக? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்க்கலாம். பாருங்கள், தீ ப்ளஸ் எரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் எழுத்து 12ல் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இத்து ப்ளஸ் இ. ஓகேங்களா? அப்போ இ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கிறதால இ ஐ வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன வரும், இ அப்படிங்கிற உடம்படு மெய் தான் தோன்றும். அப்போ தீ எரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படிமை என்று ஆகும். புரியுது? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர சொற்களுக்கு, ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நிலைமொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர சொற்களாக இருக்கும். வருமொழியில் முதல்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், வட்டு ஆடினான். ஓகேங்களா? இந்த இடத்துல வட்டு அப்படிங்கிறது குற்றியலுகர சொல். ஓகேங்களா? இது நிலைமொழி. வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 என்ன ஆகும், இட்டு ப்ளஸ் உ இல்லையா, இந்த உகரம் கெட்டு அதுக்கப்புறம் இந்த இட்டு இந்த ஆவும் இணைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் புணரும். பாருங்கள், என்ன ஆகும், வட்டாடினான். புரியுதுங்களா? ஸோ குற்றியலுகர புணர்ச்சினா இதுதான். குற்றியலுகர சொற்கள் நிலைமொழி சொல்லாக வரும். ஓகேங்களா? வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா குற்றியலுகர சொற்களில் ஈற்றில் இருக்கு இல்லையா, அந்த உகரம் கெட்டு வருமொழி முதல்ல என்ன உயிரெழுத்து இருக்கோ அது கூட இணைஞ்சிரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்மயக்கம். மெய்மயக்கம் அப்படின்னா இந்த இடத்துல மெய் எழுத்துக்கள் தோன்றும். ஓகேங்களா? ஸோ மெய் எழுத்துக்கள் தோன்றல் விகார புணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடைபெறும். அது எப்படி நடக்கும், எந்தெந்த எழுத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், க ச த ப. ஓகேங்களா? ஸோ இந்த இது எல்லாமே வருமொழி முதல்ல வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ கா சா தா பா இந்த எழுத்துக்கள் வருமொழி முதலில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எழுத்தோட மெய் எழுத்து என்ன, இக்கு இச்சு இத்து இப்பு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தோன்றும். இதை வந்து நம்ம வழி மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். வள்ளின எழுத்துக்கள் மிகுது இல்லையா, ஸோ வழி மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஞ ஞ ந மா. ஸோ இந்த மெல்லின எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்து வரும், அதாவது தோன்றி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காசா தாபா அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் வருமொழி முதல்ல வரும்போது அந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும், அதை வழி மிகுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சில இடங்களில் மெல்லின எழுத்துக்களும் மிகுந்து வரும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ங ஞ ந ம இந்த 4 எழுத்துக்களும் மிகுந்து வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றா வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யகரம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்து, நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக யகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க மெல்லினம் மிகும். பார்த்தீங்க அப்படின்னா மெய் கூட்டல் மயக்கம் இந்த இடத்துலயே வருது இல்லையா, ஸோ மெய் மயக்கம். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. புரியுதுங்களா? ஸோ மெய் கூட்டல் மயக்கம் இந்த இடத்துல இ. ஓகேங்களா? ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஈயா வந்து எகரமாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வர்ற மெல்லினங்கள் உங்களுக்கு மிகும். பாருங்கள், இம் வந்துச்சுன்னா இம், அந்த இடத்துல மா வந்துச்சுன்னா இம்மு, இன் நா வந்துச்சுன்னா இன். ஓகேங்களா? அதாவது இதை மெல்லினமாக எப்படி எழுதலாம், இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்து ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த மெல்லினங்கள் மிகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மெல்லினம் மிகுந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. ஸோ இருக்கிற எழுத்து அதே எழுத்து அப்படியே உங்களுக்கு வந்து மிகுந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதுவே மாறி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இன எழுத்துக்கள் வந்து மிகுந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா ரா லா மெல்லினம் மிகும். வேய் கூட்டல் குழல், பால் கூட்டல் கிணறு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேங்குழல், பால்கிணறு. புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த மெய் எழுத்து இக்குன்னு வரும். அதுக்கு இனமான மெல்லின எழுத்து என்ன, இங்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இக்கு, ஸோ அதுக்கு இனமான மெல்லின எழுத்து இங்கு. ஓகேங்களா. அதுக்கு இனமான மெல்லின எழுத்து மிகுந்து வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே எழுத்து மிகுந்து வந்துச்சுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம். அதோட இனமான எழுத்து மிகுந்து வந்துச்சு அப்படின்னா அதை வேற்றுநிலை மெய்மயக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாரா. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் கடைசி நிலைமொழியின் கடைசி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை இந்த இடத்துல மிகும்போது எந்தமா மிகும் பாருங்க, வேற்றுநிலை மெய்மயக்கம் நிகழும். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா புலி அப்படிங்கிற ஒரு சுவைப்பெயர் இருக்கு இல்லையா, இது வந்து நிலைமொழியா வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லெழுத்தும் மிகலாம் மெல்லெழுத்தும் மிகுந்து வரலாம். பாருங்க, புளி கூட்டல் சோறு என்னாகும், புளிஞ்சோறு. இந்த இடத்துல இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சு. ஓகேங்களா. அப்போ அது மிகுந்து வரும். ஸோ இந்த இடத்துல மெல்லெழுத்தும் வல்லெழுத்து எது வேணால் மிகுந்து வரலாம். புலி அப்படிங்கிற சுவைப்பெயர் முன்னாடி இருக்கணும், அதாவது நிலைமொழியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மரப்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பையும் உங்களுக்கு மெல்லினம் மிகுந்து வரும். பாருங்க, மா கூட்டல் பழம் மாம்பழம். ஸோ இப் அப்படிங்கிற எழுத்துக்கு இனமான எழுத்தான அந்த மெல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விள கூட்டல் காய் விளங்காய். ஸோ இந்த இடத்துல இக் அப்படிங்கிற எழுத்துக்கு இன எழுத்தான இங்கு மிகுந்து வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மரப்பெயர் மாவிள அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மரப்பெயர். ஸோ மரப்பெயர் நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மெல்லினம் மிகுந்து வரும். புரியுதுங்களா. ஸோ புலி அப்படிங்கிற சுவைப்பெயர் நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா வல்லெழுத்து மெல்லெழுத்து எது வேணால் மிகுந்து வரலாம். இந்த இடத்துல கவனிக்கணும், உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர். இந்த இடத்துல என்ன ஆகும், இம் பிளஸ் ஆ. இது பார்த்தீங்க அப்படின்னா இல் பிளஸ் ஆ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல விளம் காய் அப்படின்னு வந்துச்சுன்னா வராது. ஓகேங்களா. ஸோ என்ன வரணும், உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு அடுத்து ஓகேங்களா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். இதை கவனிக்கணும். ஸோ ஓகேங்களா, உயிரெழுத்தை இறுதியாக இருக்கணும். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா பூ. ஓகேங்களா. ஸோ பூ அப்படிங்கிறது நிலைமொழி எழுத்தாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ பூ மட்டும்தான் இருக்கணும், பூக்களில் நிறைய இல்லை. பூ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லெழுத்தும் மிகலாம் மெல்லெழுத்தும் மிகலாம். பாருங்க, பூ ப்ளஸ் கொடி என்ன வரும், பூங்கொடி. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இக்கு இந்த இடத்துல இக்கா, இந்த இடத்துல இச்சு. அப்போ இக்குக்கு இனமான இங்கு வரும், இச்சுக்கு இனமான இஞ்சு வரும். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ 5 சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எகரம் நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெல்லினம் மிகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் அந்த யா ரா லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனமான எழுத்து மிகும். இந்த இடத்துல புலி, அதுக்கப்புறம் மரப்பெயர், உயிரெழுத்து இறுதியாக வர மரப்பெயர், பூ, இது எல்லாமே வந்துச்சு நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெல்லெழுத்து மிகும். புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்கு இயல் 6ல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 11th புக்கு ஓகேங்களா. ஸோ 11th புக்கு இயல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா மொழியின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெய்மயக்கம் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மெய்மயக்கத்தில் 3 வகைகள் சொல்லியிருப்பாங்க. உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், ஈரோற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உடல்நிலை அப்படின்னா நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த எழுத்தே மிகுந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். ஓகேங்களா. அதுக்கு இனமான
மெய்யான எழுத்து மிகுந்து வந்தது அப்படின்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இன்னொன்று என்ன, ஈரொற்று மெய்மயக்கம். இது எப்படி வரும் அப்படின்னா நாய் கூட்டல் கால் என்னாகும், நாய்க்கால் அப்படின்னு ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 மெய்யெழுத்து வரும். ஓகேங்களா. இது போக இக்கு இந்த இடத்துல காவை பிரித்தாலும் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். அப்போ 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி வாய்க்கால். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 2 மெய்யெழுத்து கூட இந்த இது இருக்கு இல்லையா, வருமொழி முதல்லையும் உங்களுக்கு மெய்யெழுத்து தான் வரும். அப்போ 3 மெய்யெழுத்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அது ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் பாருங்க, காய்ச்சல். ஸோ இந்த இடத்துல இச்சு, இதை இந்த சாவை பிரித்தோம் அப்படின்னா இச்சு ப்ளஸ் ஆன்னு வரும். அப்போ 3 மெய்யெழுத்துக்கள் வர மாதிரி இருக்கும். தொடர்ந்து 3 மெய்யெழுத்துக்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெய்மயக்கம் அப்படின்னா இவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ உடல்நிலை மெய்மயக்கம், அதுக்கப்புறம் வேற்றுநிலை மெய்மயக்கம், அதுக்கப்புறம் ஈரொற்று மெய்மயக்கம், இந்த 3 தான் இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்லையும் 9th புக்லையும் இருக்க புணர்ச்சி. ஓகேங்களா. ஸோ புணர்ச்சி எழுத்துக்களின் அடிப்படையிலையும், நிலைமொழி ஈற்று, வருமொழி முதல் இதோட அடிப்படையிலையும், அதுக்கப்புறம் அந்த புணர்தலின் அடிப்படையிலையும் வகைகளாக பிரியும். ஓகேங்களா. அதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா அந்த 2 மொழியும் சேரும்போது உடன்பாடு இல்லாமல் இருக்கும். எப்போ அந்த 2லையுமே நிலைமொழி ஈற்றுலையும் அதுக்கப்புறம் வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ உடன்படு மெய் தோன்றும். அது பார்த்தீங்க அப்படின்னா இது 2 மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதுனா தான் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் இதெல்லாமே வரும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பேசிக் தான், நல்லா என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு மனசில் தெளிவாக பதியும். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.